அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். ஈரானில் இருக்கக்கூடிய புஷோர் அணுமின் நிலை மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கின்றார். ஈராக்கில் இதுவரை இல்லாத போராட்டம் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்க இராணுவம் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தடுமாறி போயிருக்கின்றார்கள். ஈரான் தொடர்ச்சியாக F-16 போர் விமானம், அமெரிக்காவின் மீட்பு பணிக்காக வந்த விமானங்கள், ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத ஈரானினுடைய இந்த வான்வழி தாக்குதல் அமெரிக்காவுக்கு மிக பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் ஈரானின் புஷேர் அணுமின் நிலை மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் சேதங்கள் கட்டிடங்களுக்கு ஏற்பட்டாலும் அணுக்கசிவு இல்லை என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இஸ்ரேலின் உடைய அணு உலைகளை குறிவைத்து தாக்குவதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் திட்டம் தீட்டியிருப்பதான செய்திகள் மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். ஒருவேளை ஈரானின் அணு உலைகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தினால் இதிலிருந்து வெளியேற்றப்படும் கதிர்வீச்சு காரணமாக மேற்கு ஆசியா மற்றும் அரபுலக நாடுகளின் அத்தனை தலைநகரங்களிலும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். இது மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல் என்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் மேற்காசியாவுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை செய்வதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி செய்து வருவதான ஒரு செய்திகளை அப்பாஸ் அரக்ஷி வெளியிட்டிருக்கின்றார். அணுமின் நிலையத்தை தொடர்ச்சியாக தாக்குவது என்பது கதிரியக்க வீழ்ச்சி அண்டை வளைகுடா நாடுகளின் தலைநகரங்களையும் முற்றாக ஸ்தம்பிக்க வைத்துவிடும் என்று ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருப்பதுடன் உக்ரைனில் இருக்கக்கூடிய சபோரிஷியா அணுமின் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய அச்சத்துடன் ஒப்பிட்டு இந்த விடயத்தை பேசியிருக்கின்றார். குறிப்பாக உக்ரைனின் சபோரிஷியா அணுமின் நிலையம் அணுகுலை தாக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களையும் பாதிக்கும் என்று கூறப்படும் சூழ்நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் மீதான தாக்குதலை சர்வதேச அணுசக்தி முகமை கண்டும் காணாமல் இருப்பது பேராபத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஈரான் தற்போது உலகத்துக்கு விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் மிகப்பெரிய அளவில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானின் ஏற்றுமதியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் எண்ணெய் குதங்கள் சுத்திகரிப்பாலைகள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தன்னுடைய 96வது அலை தாக்குதலில் இஸ்ரேலில் மிக கடுமையான ஒரு தாக்குதலை கொத்து குண்டுகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் நடத்தியிருக்கின்றார்கள். மத்திய இஸ்ரேலில் பல பகுதிகள் புகை மூட்டமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. டெல் அவீவ், பெட்டா டிக்வா, கைவா பகுதிகளில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வீடுகள், வாகனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலியர்கள் பலர் தங்குமிடங்களை தேடி சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதும் ஓடி செல்லக்கூடிய காட்சிகளும் கூட பதிவாக இருக்கின்றன. இந்த தாக்குதலில் அதிக அளவான, இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த 4 நாட்களில் அதிகளவான ஏவுகணைகள், ட்ரோன்களை ஈரான் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதிலும் 2000 கிலோமீட்டர் பயணித்து தாக்கக்கூடிய அதிநவீன ட்ரோன்களையும் ஈரான் களமிறக்கி இருப்பதால் அந்த ட்ரோன்கள் ரேடார்களில் சிக்காமல் மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் முழுவதும் ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் நடத்தப்பட்ட டெல் அவீவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டளை தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டது என்ற செய்தியை தற்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் விடுத்திருக்கின்றார்கள். முதலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தணிக்கை காரணமாக இந்த செய்தி உடனடியாக வெளியிடப்படவில்லை என்றாலும் பின்னர் இதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பல கட்டட தொகுதிகள் எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ட்ரோன் தொழிற்சாலை என்றும் நேற்று முன்தினம் தாக்குதலில் மிகப்பெரிய சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மிக துல்லியமான இராணுவ இலக்குகளை ஈரான் அக்குரேட்டாக தாக்குவது இஸ்ரேல் இராணுவத்திற்கும் மொசாட்டுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது.
எனவே இஸ்ரேல் இராணுவத்தின் இரகசிய தளங்கள் கூட துல்லியமாக தாக்கப்படுகின்றன. எனவே இஸ்ரேலிய இராணுவத்திற்குள் IRGC ஊடுருவி விட்டார்களா என்ற அச்சமும் இஸ்ரேலியர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலின் இராணுவ இலக்குகள், ஆயுத கிடங்குகள், ஆயுத தொழிற்சாலைகள் மிக துல்லியமாக ஈரானால் தாக்கப்படுவது இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாக IRGC உடைய ஒரு உறுப்பினர் இஸ்ரேலிய இராணுவத்தில் இணைந்து அவர் இஸ்ரேல் இராணுவத்தில் பணிபுரிந்தபடியே ஒரு இஸ்ரேலியர் IRGCக்கு தகவல்களை அனுப்பியிருந்தார். அவர் பின்னர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் மேலும் புதிய நபர்கள் IRGCயால் இஸ்ரேல் இராணுவத்துக்குள் இருப்பவர்கள் IRGCக்கு தகவல்களை, உளவு தகவல்களை வழங்குகின்றார்களா என்ற கோணத்திலே விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஷின்பெட் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவத்திற்குள் ஒரு குழப்பமான நிலையை தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து ஈராக்கில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஈரான், லெபனான் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் அமெரிக்கா நடத்தும் ஆக்கிரமிப்பை கண்டித்து பக்தாத்தின் தெருக்களை மிகப்பெரிய அளவில் அலை அலையாக வந்த மக்கள் நிறைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை வேறறுப்போம், ஈரான் மக்களுடன் நாங்கள் ஒன்றிணைகின்றோம், ஈரான் மக்கள் எங்கள் சகோதரர்கள், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து லட்சக்கணக்கான மக்கள் ஈராக்கில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத ஒரு போராட்டம். மிகப்பெரிய மக்கள் அலை அலையாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் முடிவுற்ற சில மணி நேரங்களிலேயே ஈரானினுடைய IRGC செய்தி தொடர்பாளர் தன்னுடைய வழக்கமான வீடியோ பதிவில் ஒரு விடயத்தை சொல்கின்றார். இந்த நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் எங்களுடன் நிற்கக்கூடிய ஈராக் மக்களின் கண்ணியத்தையும் அவர்களுடைய விசுவாசத்தையும் சகோதரத்துவத்தையும் நாங்கள் மெச்சுகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடன் தோளோடு தோள் நிற்கக்கூடிய ஈராக் மக்கள் என்றுமே நினைவு கூறக்கூடியவர்கள், அவர்கள் வரலாற்றின் சரியான பக்கத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் வெளியிட்டிருப்பதுடன் இனிவரும் நாட்களில் ஹார்முஸ் ஜலசந்தி ஊடாக ஈராக்கினுடைய கப்பல்கள் செல்வதற்கு எவ்வித தடையும் கிடையாது என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஈராக் மக்களுடைய உணர்வு, ஈரானுக்கு எதிராக ஆதரவானவர்களுடைய நிலைப்பாடு, அதிலும் குறிப்பாக ஈராக் அரசை அதிகாரப்பூர்வமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அமெரிக்க, இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து விடலாம் என்ற அறிவிப்பெல்லாம் இந்த போரில் ஈரானையும் ஈராக்கையும் மிக நெருக்கமாக்கி இருக்கின்றது. முதலாவதாக ஒரு நாடு ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய நாடு. இந்த ஈராக்கில் இடம்பெற்ற போராட்டங்கள் மக்கள் மத்தியிலும் தற்போது அமெரிக்காவுக்கு எதிரான போக்கு மிகப்பெரிய அளவில் எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவராக இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான அல்லது இஸ்ரேலின் நலன்களுக்காக எமது அமெரிக்கர்கள் உயிரிழக்கக்கூடாது என ஒரு நபர், கெர்னட் அவர்கள் பதவி விலகி இருந்தார். அமெரிக்க பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவரின் பதவி விலகல் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் பேசப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு ட்விட்டர் பதிவேற்றியிருக்கின்றார். இஸ்ரேலை கட்டுப்படுத்தி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் நம்மால் இன்னும் ஒரு உலக தலைமையை தாங்க முடியும் என்பதை உலகிற்கு காட்டுங்கள். தரைப்படைகளை அனுப்புவதன் மூலமோ வான்வழி தாக்குதல்களை அதிகரிப்பதன் மூலமோ அமெரிக்கா தனது தோல்வியை மேலும் உறுதிப்படுத்தி விடக்கூடாது என்றும், குறிப்பாக ஈரானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் எனவும், அமெரிக்க இராணுவ வீரர்களின் உயிர்களை பணயம் வைத்து டொனால்ட் ட்ரம்பும் நெதன்யாகுவும் ஆடும் அரசியல் விளையாட்டை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை தொனியில் அவர் பேசியிருக்கின்றார். ஈரானில் நடத்தப்படும் எந்த தரைவழி தாக்குதலும் வெற்றி அடையாதெனவும், இது அமெரிக்க வீரர்களின் தற்கொலைக்கு ஒப்பான விடயம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே அமெரிக்க மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும். இந்த போரில் அமெரிக்கா முற்றாக மூழ்கி விடுவதற்குள் அமெரிக்க மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்றொரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் குறிப்பாக காணாமல் போன அமெரிக்க பைலட்டை தேடி ஒருபுறம் ஈரானியர்களும் மறுபுறத்தில் அமெரிக்காவினுடைய அதிநவீன விமானங்களும் விமானப்படை மரைன் கமாண்டோக்கள் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் ஈரானுடன் இணைந்திருக்கக்கூடிய MSC இஷிகா என அடையாளம் காட்டப்பட்ட ஆஸ்திரேலிய சார்பு கப்பல் ஒன்றை தாங்கள் ட்ரோன் மூலம் தாக்கி அளித்திருப்பதை IRGCயினர் கடற்படை பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகாமையில் நடமாடி திரிந்த ஆஸ்திரேலிய கப்பல்களை துல்லியமான ட்ரோன் தாக்குதல்களூடாக தாங்கள் தாக்கி அளித்திருக்கின்றோம். இந்த கப்பல் முற்றாக தீப்பிடித்து எரிந்து போயிருக்கின்றது என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவில் ஏற்கனவே
ஈரான் போர் காரணமாக ஆயுதங்களுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பற்றாக்குறை இருப்பதான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியான சூழ்நிலையில் இன்று ப்ளூம்பர்க் ஊடகம் ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா தன்னுடைய பெரும்பாலான நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஜாசம்-ER மறைமுக ஏவுகணைகளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கையிருப்பில் இருந்து ஈரான் போருக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆபத்தான பிரதேசங்கள், ஐரோப்பிய நாடுகள், வேறு பிரதேசங்களில் ஒரு ஆபத்தான நேரத்தில் பயன்படுத்துவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏவுகணைகளை கூட அமெரிக்கா அனைத்தையும் ஈரான் போருக்காக கையிருப்பில் இருந்து எடுத்திருக்கின்றார்கள். உலகளாவிய கையிருப்பில் இருந்து இந்த ஏவுகணைகள் ஈரான் போருக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நீண்டதூர 2300 ஏவுகணைகளில் தற்போது உலகம் முழுவதும் 425 ஏவுகணைகள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளன என்றும், முதல் மாதத்திலேயே 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் தற்போது இந்த மோதல் நீடித்தால் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை இருப்பதான செய்திகளை ப்ளூம்பர்க் உடைத்திருக்கின்றார்கள். மற்ற மோதல்களுக்கு ஒதுக்கப்பட்ட கையிருப்பு மட்டுமல்ல, ஈரான் போருக்கு ஒதுக்கப்படக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளின் அளவில் கூட இது மிகப்பெரிய பற்றாக்குறையும் போருக்கான நெருக்கடியும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதுபோன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை உடனடியாக வாங்குவதற்கு அல்லது உற்பத்தி செய்வதற்காக இருந்தால் அதற்கு பல ஆண்டுகள் இன்னமும் செல்லலாம் எனவும், அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள், வெடிமருந்துகள், விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் வரை மிகப்பெரிய அளவில் தீர்வடைந்திருப்பதால் அமெரிக்கா இன்னும் சில வாரங்கள் போர் நீடித்தால் ஆயுதங்கள் இல்லாமல் மிக மோசமான ஒரு நிலையை சந்திப்பார்கள் என்பதை ப்ளூம்பர்க் இதழ் உறுதிப்படுத்தியிருப்பது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை மட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.